ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 1ஆம் நாள் ஜூலை 17 வியாழக்கிழமை, சப்தமி திதி. இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி வரை, 6 மணி வரை நல்ல நேரம். சூலம் தெற்கு. பரிகாரமா தைலத்தை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு கோவிலில் கொடுத்துட்டு போயிடுங்க. தெற்கு முகமாக பயணம் செய்பவர்கள் இது மாதிரி செஞ்சா பயணத்தில் எந்த விதமான தொல்லைகளும் இல்லாம நிம்மதியா பயணத்தை முடிச்சுட்டு வரலாங்க. மேஷம், தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் இருக்குங்க. சரிங்களா? இப்போ அதாவது தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க கடன் வாங்குறது ஓகே தான். ஆனா இன்னைக்கு நீங்க தொழிலுக்காகவும் வியாபாரத்துக்காக ஒரு லோன் போட்டு கடன் வாங்குவீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் உள்ள கவனிச்சுக்கோங்க. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வெளியில சுத்துற வேலைகள் அதிகமா இருக்கும். அப்போ உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், புதிய பொறுப்புகள் தேடி வரும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். வீட்டில் இருந்தா கூட சரிதாங்க. வீடு சம்பந்தமா சில புதிய பொறுப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதிய தொடர்புகள் உங்களை தேடி வரும். குழந்தைகள் மீது அதிகமா அன்பையும் ஆர்வத்தையும் இன்னைக்கு காட்டுவீங்க. குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுப்பீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், தொழில் முன்னேற்றங்க. சரிங்களா? ரொம்ப நாள எதிர்பார்த்திருந்த அந்த முன்னேற்றம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். வேலைகளில் ஆர்வம். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அம்மா மேல இன்னைக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்குவீங்க. அம்மா மேல ரொம்ப கவனம் எடுத்துக்குவீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், ஆன்மீகம் சார்ந்த முயற்சி. கோவிலுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா பக்கத்துல கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆடி மாதம். அப்போ ஆடி மாத திருவிழாவிற்கான சில ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதுல நீங்க ஈடுபடுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள், தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வெளிப்படும். வேலைகள் அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லாத்தையும் பார்ப்பீங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், எதிர்பாராத சங்கடங்கள். சரிங்களா? வேலை பார்க்குற இடத்துல கூட சரிதாங்க. எதிர்பாராத சில சங்கடங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே வந்துடும். பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு பணவரவு உண்டு. சரிங்களா? எதிர்பாராத பணவரவு உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரங்க புதிய ஒப்பந்தங்கள் போறது, புதுசா ஒரு வேலைக்கு போய் சேர்றது, இது மாதிரி முக்கியமான வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் இன்று தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, நண்பர்கள் மூலமாக நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாராட்டுக்கள் என்று உங்களுக்கு இருக்கின்றது. வேலையில் சுறுசுறுப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராட்டுக்கள் தானா தேடி வரும் தானே. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. துலாம், புதிய வேலைக்கான முயற்சி. சரிங்களா? புதிய வேலைக்கான ஒரு முயற்சி எடுத்து, நீங்க சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல வருஷமா இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டிங் எல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. நம்ம வேற இடத்துக்கு வேலை போகலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. விரயங்கள் இருக்குங்க. சரிங்களா? பயணங்கள் இருக்கு. தொழிலுக்காக சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், மனம் மகிழக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள். தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்கன்னா இன்று லாபங்கள் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றிகள். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் இன்று தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, மதிப்பும் மரியாதையும் உயரும். வீட்டிலையும் சரிதான், நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். சுகமான நிகழ்வுகள். சுகமான நிகழ்வுகள் என்ன? மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இன்று உங்களுடைய மனம் முழுவதும் இருக்கும். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், தன்னம்பிக்கை, தைரியம் உயரும். சரிங்களா? சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள், வீடு கட்டுறது, அப்படி இல்லைன்னா திருமணம் தொடர்பான முயற்சிகள், இது மாதிரி சுபகாரியம் சார்ந்த சில முயற்சி எல்லாமே எடுப்பீங்க. எழுத்தாளர்களுக்கு இன்று மிக மிக சிறப்பான நாள். புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், பேச்சால் வெற்றிகள். பேச்சின் மூலமாக எதிரிகளை அடிச்சு விரட்டிடுவீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கு. ஓகேங்களா? பேச்சின் மூலமாக ஏதாவது ஒரு ஜாலியா பேசுவோம். அதை ஃபேமிலியில இருக்கிறவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால பேச்சுக்கள் கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாராத சிக்கல்கள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த பேச்சின் மூலமா தாங்க எதிர்பாராத ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும். அதனால உயர் அதிகாரிகள் ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. முக்கியமா நம்ம கூட வேலை பார்க்கறவங்கள்ட்ட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், உடல் மனம் சுறுசுறுப்பு. அவ்வளவு அழகா எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. காலையில எழுந்திரிச்சதுலேருந்து அவ்வளவு சிறப்பா இருக்குங்க. மனசும் சரிதான், உடம்பும் சரிதான். வேலைகள் ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க.
தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பாராட்டுக்கள் குவியக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்ம ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.